கடந்த கால ஆட்சியிலும் சரி, அதுக்கு முன்னாடி நீங்க அமைச்சராக இருந்த போதும் சரி, வண்டல் மண் அள்ளுவதற்கு எந்த நிபந்தனையும் இல்லாம விவசாயிகள் முழுமையா வண்டல் மண் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப ஏன் இவ்வளவு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு? இல்ல இல்ல நிபந்தனைகள் அல்ல, அவங்க மண் எடுக்கிறதுக்கு ஒரு மாசமா போராடி இருக்காங்க. இருங்க, நான் சொல்லிட்டீங்க, சொல்லி முடிச்சு அவங்களுக்கா சொல்லாதீங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். அது என்ன கண்டிஷன்ஸ் நாங்க போட்டோம்னு உங்களுக்கு தெரியுமா? விவசாயம் இல்ல இல்ல, நான் கேட்கிறேன், அவங்க சொல்றதுக்கு நீங்க அதையே திருப்பி ரிப்பீட் ஆகக்கூடாது. விவசாயிகள் யார் வேண்டுமானாலும் அங்க இருக்கிற விஓ மூலமாக கடிதங்கள் பெற்று வந்து மண்ணை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னோம். ஆனால் ஒரு முறை நூற்றுக்கணக்கான லோடுகளை 10-20 நிமிடத்திற்கு ஒரு முறை அந்த லாரிகள் வந்து சென்றது உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டோம். விவசாயிகள் எங்க எடுத்து செல்லலாம் என்பது இப்போது எல்லோரும் சுமூகமாக எடுத்து செல்கிறமே இருக்காது. விவசாயத்துக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்த வேண்டும் சொல்லி இருக்கிறோம். இதை விற்பனைக்கு பயன்படுத்தக்கூடாது. ஒருவர் மட்டும் இருவர் அப்படி ஒரு 10 பேர் செட் பண்ணக்கூடாதுங்கிறது எங்களுடைய நோக்கம். இப்போது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒன்று. இரண்டாவதாக வனத்துறைக்குள் வந்துதான் செல்ல வேண்டும். அது அரசு இருக்கின்ற சாலைகளிலோ நத்தத்திலேயோ செல்ல முடியாது. வனத்துறையின் மூலமாக செல்கிற போது அதற்கு பாதுகாப்பு வேண்டி இருக்கிறது. மாலை நேரங்களில் நீங்கள் பார்க்கின்றோம், ஆணைகள் அதிலே அந்த வழித்தடத்திலே வெளியே வந்து தண்ணீர் குடித்து விட்டு செல்கிற நிலையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆகவே எந்த கண்டிஷன் நாங்கள் போடவில்லை. இது வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி போன முறை எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, சொல்லக்கூடாது. அதுக்கு முன்னால எங்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன நடந்தது, என்னென்ன கான்ட்ராக்ட் எடுத்தாங்க, எத்தனை பேர் சண்டை போட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் சொல்றது சரியா இருக்கு. இப்போ சரியாக தெளிவாக அது நடைபெற்று கேள்வி கேட்டதுனாலதான் வந்து லஞ்ச ஒழிப்பு ரெய்டு பண்ணியிருக்காங்க. லஞ்ச ஒழிப்பை பொறுத்தவரை இன்றைக்கல்ல யாருக்குமே தனிப்பட்ட முறையில் யாரையும் இந்த அரசு அவர்களுக்கு இடர்பாடுகளை ஏற்படுத்த விரும்பாது. அதைத்தான் நம்முடைய முதல்வர்கள் தெளிவாக சொன்னார்கள். எல்லோருடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்வேன், நல்ல கருத்துக்களை நான் உருவாக்கிக் கொள்வேன், அந்த கருத்துக்கள் அனைத்து அங்கே மக்களிடத்தில் எடுத்து செல்வேன் என்று சொன்னார்கள். அதுல எந்த குறையுமே கிடையாது. அவர் வேறு எங்க பேசினாரு, நம்மளை அட்டாக் பண்ணி பழிவாங்கும் இல்லை. இங்க பேசினார் பழிவாங்க. நீங்க 2வது கொஸ்டின் கேட்க முடியும். அது மாதிரி இல்ல. இதற்கு முன்னாலே ஒரு வீட்டுல ரைட் நடந்திருக்கு தெரியுமில்ல. இன்கம் டாக்ஸ் யார்கிட்ட கொடுப்பாங்க? இந்த இன்கம் டாக்ஸ் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் தான் கொடுப்பாங்க. ஒரு தமிழக அரசா இருந்தாலும் சரி, வேற கர்நாடக மாநிலம் இருந்தாலும் கேரளாவில் இருந்தாலும் எடுத்து முடித்ததற்கு பிறகு அவருக்கு ஒரு குறிப்பிட்டதற்கு மேல செய்ய முடியாது. அவங்க வந்து ஒப்படைக்கிறது இங்க இது எப்படி இது நடந்துருக்கு நீங்க கொடுங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதுதான் நிறைய டேமேஜ் ஆகி ஒண்ணும் இல்லாத இருக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ண முடியாது விட்டாங்க. அதுதான் நிதி கேட்டிருக்காரு நம்முடைய மாவட்ட வனத்துறை அலுவலர் அவர்கள். இதுக்கு வந்தானே எனக்கு 3வது நாள் சந்திக்கும் போது ரிப்போர்ட் கொடுத்துட்டு போயிட்டாரு. இது இவ்வளவு எஸ்டிமேட் இருக்குது, கொஞ்சம் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்ல முறையில் அதை பயன்படுத்தினா அவங்க வந்து எதிர்காலத்தில் அங்க இருக்கிற வனத்திலே வாழ்ந்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பது, படிப்படியாக எப்படி உயர்ந்தார்கள் என்பது எல்லாமே அங்க இருக்குது. ஆகவே அங்க இருக்கிற இது வந்து நீங்க சொன்ன மாதிரி ஆடிட்டோரியம் இருக்குது, எல்லாமே மியூசிக் இருக்கிறது, எல்லாம் பயன்படுத்த வேண்டும் சொன்னால் அதுக்கு நிதிகளுக்கு பற்றாக்குறையாக இருக்கிறது. முழுமையை பெறவில்லை. எங்கள் ஆட்சிக்கு பிறகு அப்படியே முடிவுலா பண்ணிவிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமில்ல. இல்ல இல்ல, நாங்க எங்க ஆட்சிக்கு பிறகு திண்டுக்கல் செய்வதா தனியாக சொல்லாதீங்க. எங்கள் ஆட்சிக்கு பிறகு எங்களுடைய ஆட்சிக்கு பிறகு நிறுத்தப்பட்டதை சுருக்கமா முடிஞ்சு வைக்கணும். அப்ப நீங்க இருந்தீங்களா, அங்க இருந்து இந்த கொஸ்டினே கேட்கக்கூடாது. நீங்கள பிரஸ் எல்லாம் எங்கள் ஆட்சிக்கு பிறகு அதை நிறுத்தப்பட்டனா இப்போது அதை துவங்க இருக்கிறோம். சார், மழைக்காலங்கள்ல வந்து இந்த பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு இந்த பேரிடர் மேலாண்மை துறை வந்து எந்த மழைக்காலங்கள்ல வந்து வெள்ள பாதிப்பு தடுக்கிறதுக்கு இந்த வருவாய்த்துறை மேம்பாடு பேரிடர் மேலாண்மை துறை வந்து எந்த மாதிரி எப்போது எங்களுடைய பொறுத்தவரையும் இப்போது இருக்கிற நிலை இங்கே நம்மை பொறுத்தவரையும் தென்மேற்கு பருவமழை குறைவாக இருக்கிறது. நாம எதிர்பார்த்த அளவுக்கு மழைகள் இல்லை. கூடுதலாக மழை வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலை. அதற்காகத்தான் நேற்றைய தினம் தினமலர் பத்திரிகையில பார்த்திருக்கோம். 12 மாவட்டத்திலே இதே நிலை நீடித்தால் வறட்சி வரலாம் என்று ஒரு எச்சரிக்கையை தந்திருக்கிறார். அது நீ பார்த்திருக்கீங்க. ஆகவே அந்த அளவுக்கு தான் இன்றைய நிலை இருக்கிறது. நார்த் மான்சூன் என்று சொல்வார்கள். அப்படி வருகிற போது எப்படி வெள்ளம் வரப்போகிறது, மழை பெய்ய போகிறது என்பதை நம்மால் யூகிக்க முடியாது. இப்போது இந்த நிலைதான் இருக்கிறது. இதற்கான நடவடிக்கை நம்முடைய பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக எடுத்துக் கொண்டிருக்கிறோம். பவன் சார் வந்து ஊருக்குள் புகாமல் இருக்கிறதுக்காக கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற மாதிரி ரயில்வே தண்டவாளங்களை போடுறோம்னு சொல்லி மக்கள் கோரிக்கை இருக்கிறாங்க. எப்படின்னு சொல்லி நடைமுறைப்படுத்துவது என்பது வேறு. கர்நாடகத்தில் குறிப்பிட்ட வனவளங்கள் தான் அங்க இருக்கிறது. யானை குறைவு.
அதிகமாக இந்தியாவிலே இருப்பது நம்முடைய தமிழ் மாநிலத்தில் மட்டும்தான், இங்கேதான் அதிகம். அதுவும் குறிப்பாக இங்க இருக்கிற சத்தியமங்கலம் வட்டத்தில் இந்த இயற்கை சூழ்நிலை அதற்கு சரியாக இருக்கிறது. ஊட்டி அது கிளைமேட் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஆகவே ஆணையடி இன்றைக்கு 10 ஆண்டுக்கு முன்னாடி இந்த நிலைகள் வேறு, இப்போது இருக்கிற நிலையில் 10 மடங்கு உயர்ந்து இருக்கிறது. இதுதான் நிலை. ஆக அதற்கான பாதுகாப்பை நாம் தர வேண்டும் என்று நாம் சிந்திக்கிறோம். குறிப்பிட்ட எல்லை கோடுகளை எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். யானை வழித்தடங்கள் அத்தனையும் சரி செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த அரசுடைய நோக்கம். அதையும் நாம் செயல்படுத்துவதற்கு திட்டங்களை தீட்டி இருக்கிறோம். ஆகவே நீங்களும் சுகமாக இருப்பீர்கள், வனவிலங்குகளும் பாதுகாக்கப்படும். நன்றி.